வணக்கம். இன்னைக்கு கீதா சமையலறையில் நம்ம பார்க்க போகிறது டேஸ்டான மட்டன் சுக்கா எப்படி பண்ணலாம் அப்படின்னு தான். நம்ம இன்னைக்கு மசால் பொடி வறுத்து அரைச்சி பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி மட்டனை வேக வச்சு எடுத்துக்கலாம். ஸோ கடாயில் தான் நம்ம பண்ண போகிறோம். அதனால் குக்கரில் மட்டனை மட்டும் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் மட்டன் சுக்கா பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ நான் இன்றைக்கி 1/2 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். அடுத்து 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ உப்பும் மஞ்சள் தூளும் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி வேக வச்சிடலாம். ஸோ நல்லா ஃபுல்லாக குக் பண்ணிடுங்க. ஏன்னா அடுத்து நம்ம கடாயில் தான் பண்ண போகிறோம். நான் 5-6 விசில் வச்சேன். ஸோ நீங்கள் எப்பயுமே எப்படி மட்டனை குக் பண்ணுவீங்களோ அது மாதிரி குக் பண்ணி எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. அடுத்ததாக இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக தான் மசாலா அரைச்சி பண்ண போகிறோம். ஸோ அதனால் மசாலுக்கு தேவையான பொருட்களை முதல்ல வறுத்து எடுத்துக்குவோம். ஸோ அதான் கடாயை ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு 3 ஸ்பூன் தனியா, அடுத்து 1 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் பெப்பர். ஸோ இதெல்லாம் நல்லா வறுத்துக்கோங்க. ஸோ எல்லாமே லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகணும். ஆனால் கருகிடக்கூடாது. ஸோ சுக்காவோட டேஸ்ட் மாறிடும். ஸோ நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா இது மாதிரி வதக்கிட்டே இருங்க. லோ ஃப்ளேமில் வச்சா அப்பப்போ நல்லா வறுத்து எடுத்துருங்க. இப்போ கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. காரத்துக்காக ஒரு 5 வத்தல் மட்டும் சேர்த்துக்கிறேன். ஸோ வத்தல் போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வறுத்துக்கோங்க. ஸோ இப்போ நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 1/2 ஸ்பூன் கசகசா, இந்த சூட்லேயே கசகசா வெந்தால் போதும். ஸோ இது நல்லா ஆறணும். ஸோ ஆறுனதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு போட்டு லைட்டாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து சுக்கா பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். முதல்ல ஆயில் ஊற்றிட்டு ஆயில் நல்லா காயணும். ஸோ காஞ்சதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் 1 கப் எடுத்திருக்கேன். ஸோ சின்ன வெங்காயம் போட்டு பண்ணால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். இதை ஆயிலில் நல்லா வதக்கிடுங்க. அடுத்து 2 வத்தல். ஸோ காரத்துக்கு ஏற்கனவே நம்ம வத்தல் போட்டு அரைச்சிருக்கோம், மிளகும் போட்டிருக்கோம். அதனால் 2 வத்தல் போதும். அடுத்து அரைச்சி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அந்த மசாலா பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் தண்ணி மிக்ஸ் பண்ணாமல் அப்படியே சேருங்க போதும். நம்ம ட்ரையாக தான் பண்ண போகிறோம். அதனால் தண்ணி சேர்க்க தேவை கிடையாது. ஸோ இதையுமே இந்த மசாலாவையுமே இந்த ஆயிலே நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். ஸோ மசாலிலேருந்து எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு ட்ரை ஆகிற வரைக்கும் இதே மாதிரி வதக்கிட்டே இருங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும், எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. நல்லா கட்டி ஆயிடுச்சு. ஸோ இந்த டைமில் வேக வச்சுருந்தா அந்த மட்டனை தண்ணியோடு இதில் போட்டுருங்க. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ அடுத்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே நம்ம மட்டனை வேக வைக்கிறப்போ உப்பு போட்டிருக்கோம். ஸோ அதனால் பார்த்து சேருங்க. இப்போ மூடி வச்சு நல்லா கட்டியாகிற வரைக்கும் குக் பண்ணிடலாம். ஸோ இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. ஸோ சுக்கா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ இந்த ஸ்டேஜில் இறக்கிட்டிங்கன்னா போதும். அடுத்து கொஞ்ச நேரத்தில் இன்னும் கொஞ்சம் கட்டி ஆகிரும். அடுத்து கடைசியாக கருவேப்பிலை கொஞ்சம், அடுத்து கொத்தமல்லி கொஞ்சம் போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ ஒரு ஈஸியான சுக்கா ரெசிபி, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரசம் சாதத்துக்கு நல்ல காம்பினேஷன். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தது அப்படிங்கிறத என்னோட கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.